இந்த மூணும் சேர்ந்தாதான் மனிதன். ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தாதான் மனிதன். ஆவி ஆத்மா இல்லாம போனா அந்த சரீரத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டெட் பாடி, செத்த பிணம். அப்போ அன்பார்ந்தவர்களே, ஒன்று மாத்திரம் சாவதில்லை. எது சாவதில்லைனாக்கா ஆத்மா சாகாது. ஆனா ஆத்மா எப்போ செத்துடுச்சுனாக்கா, ஏதேன் தோட்டத்தில் எப்பொழுது இவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ தேவன் என்ன சொன்னார்? இவர்கள் சாகவே சாவார்கள். அப்படின்னா சரீரம் செத்துடுச்சா? இல்லை. அவங்க ஏறத்தாழ 930 வருஷம், 912 வருஷம், 900 வருஷம் ஆதாம் வாழ்ந்தார். மெத்துசேலா 963 66 வருஷம் என்ன வாழ்ந்தாருன்னு பைபிள்ல இருக்கு. அப்போ சரீரம் என்ன, சரீரம் வாழ்ந்தது. எது செத்துச்சு தெரியுமா? ஆத்மா செத்துச்சு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய ஆத்மாக்கள். சே ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய ஆத்மாக்கள் என்னுடைய ஆத்மாக்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய உறவுகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைமார்கள், அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேருடைய ஆத்மா செத்து இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க ஒருவரால் மாத்திரம் முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. சே ஹல்லேலூயா. அந்த ஒருவர் தான் ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அன்பார்ந்தவர்களை சாமிஜிக்களும் குருக்களும் யாருமே ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கவே முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் என்ன என்று சொன்னால் ஆத்ம ரட்சகர். கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாமல் போனால், ஒரு குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் போனால், ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் இல்லாமல் போனால், ஒரு பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லாமல் போனால் அந்த ஆத்மா 100க்கு 100 செத்ததா இருக்கிறது. The soul will die. ஆத்மா சாகும். இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் செத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததின் ஒரே நோக்கம் என்ன? ஆத்மாக்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆத்மாக்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார். ஆனால் இந்த கடைசி காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாருடைய ஆத்மாக்கள் செத்திருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா என்னவாதான்? சாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏத்துக்கணும். பைபிள்ல அதற்கு ஒரு நல்ல ஆதாரம் இருக்குது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் வசனம் 20க்கு வாங்க. பாத்தீங்களா? இங்க என்ன இருக்குது பாருங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரன் சுமப்பதில்லை.
குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமப்பதில்லை. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சே ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், ஒருவேளை கணவன் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் மனைவி, அன்பார்ந்தவர்களே, ரட்சிப்பு அடைய முடியாது. ஒருவேளை மனைவி ஜெபிக்கிறார் என்று சொன்னால் கணவன் ரட்சிப்படைய முடியாது. ஒருவேளை தகப்பன் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகள் ரட்சிப்படைய முடியாது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் தான் சுமக்க வேண்டும். அப்போ இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்டது என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து ஊடுருவி பாய வேண்டும். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் இயேசு வந்தால்தான் அந்த ஆத்மா உயிர் பெறும். இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஒருவேளை அவங்க செய்த அக்கிரமம், ஒருவேளை இவங்க செய்த அக்கிரமம், ஒருவேளை அன்பார்ந்தவர்களே முன்னோர்கள் செய்த அக்கிரமம், மூதாதைகள் செய்த தவறுகள், குற்றங்கள், அதனால தான் இவங்களுக்கு வருது. குடும்பத்தில் அப்பா செய்த பிரச்சனை தான் இன்றைக்கு மகனுக்கு வருது. இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே இல்லை. தகப்பனுடைய அக்கிரமத்தை தகப்பன் தான் சுமக்க வேண்டும். மகனுடைய அக்கிரமத்தை மகன் தான் சுமக்க வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை ஆத்மாக்க செத்துனுக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாமே, இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்தானம் பெற்று அன்பார்ந்தவர்களே ஆவிக்குள்ளே நிறைந்து நாமே இன்னும் சில காரியங்களை, பாவ காரியங்களை விடாமல் இருக்கும் பொழுது யோசித்து பாருங்க, ஆத்மா பிழைக்குமா சாகுமா? சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்ற கேளுங்க, வாசிங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் வசனம் 26, 27 வாசிங்க. பார்த்தீங்களா? நீதிமான், திரும்ப வாசிங்க அது சத்தமா. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதியை செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன்னுடைய அநீதியின் நிமித்தம் அவன் சாவான். பார்த்தீங்களா? நீதிமான் கூட சாவறானாங்க. நீதிமான் பாருங்க, இன்னைக்கெல்லாம் நீதிமான் ஆகிறோம், நேத்தெல்லாம் நீதிமான் ஆகிறோம், காலையிலேருந்து நீதிமானா இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அநீதி செய்து அதில் செத்தால் அவன் சாகவே சாவான். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, தொடர்ந்து நீதி செய்தனே இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட தவறக்கூடாது, நீதியிலிருந்து கொஞ்சம் கூட தவறக்கூடாது. ஒருவேளை நீதியை தவறி அன்பார்ந்தவர்களே அந்த அநீதியில செத்தால் அவன் ஆத்துமா சாகும். ஐயோ, நேத்து மட்டும் நல்லா இருந்தேங்க, காலையில் மட்டும் நல்லா இருந்தேன், இந்த மாலை வேளையில் வரும் பொழுது அநீதியில் நான் விழுந்தேன், அக்கிரமத்தில் விழுந்தேன், அசுத்தத்தில் விழுந்தேன் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா என்ன ஆகுதான்? செத்துடுதான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதுக்கு இல்லை என்ன திரும்ப சொல்றாரு, வாசிங்க. பாருங்க, திருப்பம் நீதிமான விட்டுட்டு கீழே என்ன வர்றாரு? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை
பிழைக்க பண்ணுவான். பார்த்தீங்களா, அக்கிரமக்காரன் அசுத்தக்காரன் அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய நீதிக்கு திரும்பினக்கா அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அநீதியை விட்டுடுங்க, துன்மார்க்கத்தை விட்டுடுங்க, அசுத்த காரியங்களை விட்டுடுங்க, துர்ச்செயலை விட்டுடுங்க, தவறான காரியங்களை விட்டுடுங்க. நீங்கெல்லாம் பிழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னாக்கா, நீங்கெல்லாம் பிழைக்கணும், அதுக்கு தான் நான் வந்தேன்றாரு. நீங்கெல்லாம் காணாம போயிட்டீங்க, உங்களை தேட நான் வந்தேன். நான் லூக்கா 15வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஒருவனுக்கு அன்பார்ந்தவர்களே 100 ஆடு இருக்க ஒரு ஆடு தொலைந்து போனது. அந்த ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு அந்த மேய்ப்பன் அதை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். உங்களை கண்டுபிடிக்கிற மட்டும் ஆண்டவர் என்ன பண்றாருக்கா, நீங்க நீதி நியாயத்துக்கு வர மட்டும் உங்களை தேடினே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், காணாமல் போன ஆடுகளைத்தான் நாம் இருக்கிறோம். மெய்ப்பன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, இவர்களுக்குள்ள நீதி வராதா, இவர்களுக்குள்ள பரிசுத்தம் வராதா, இவர்களுக்குள்ள சுத்தம் வராதா, இவர்களுக்குள்ள நியாயம் வராதா, இவர்களுக்குள்ள உண்மை வராதா, இவர்களுக்குள்ள நேர்மை வராதா, இவர்களுக்குள்ள குடும்பங்களை தாங்குகிற அன்பார்ந்தவர்களே அந்த பொறுப்பு வராதா, இவர்களுக்குள்ள உத்தமம் வராதா என்று ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, ஜெபிக்கிறீங்க நல்லதுங்க, துதிக்கிறீங்க நல்லது, பைபிள் வாசிக்கிறீங்க நல்லது, அன்பார்ந்தவர்களே கூட்டங்களுக்கு போறீங்க நல்லது, அன்பார்ந்தவர்களே உபவாச கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், எல்லா கூட்டத்துக்கு போறீங்க நல்லது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து தேடிக்கொண்டு இருக்கிறார். நியாயம் இல்லையே, நேர்மை இல்லையே, உத்தமம் இல்லையே, நீதி இல்லையே. என் பிள்ளைகள் என்னை தேடுகிறார்கள், ஆனால் உள்ளத்தில் நீதி இல்லையே. அசுத்தத்தில் அல்லவா இருக்கிறார்கள், துன்மார்க்கத்தில் அல்லவா இருக்கிறார்கள், பொய்யில் அல்லவா இருக்கிறார்கள். பொய்யும் பித்தலாட்டம் அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. நமக்கும் அன்பார்ந்தவர்களே யாருக்கும் வித்தியாசமே இல்லை. அது போன்ற நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மெய்ப்பெண் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னுடைய ஆடுக்குள்ள நீதி இல்லையே, உத்தமம் இல்லையே, நீதி இல்லையே. இந்த ஆட்டை நான் தோளில் சுமக்க வேண்டுமே. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாமோ அன்பார்ந்தவர்களே ஒருவேளை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லா காரியங்களை செய்கிறோம். ஆனால் நீதியிலே, உண்மையிலே, உத்தமத்திலே எங்கேயோ தவறு இருக்கிறோம். இன்றைக்கும் அழுகையும், இன்றைக்கும் பிரச்சனையும், இன்றைக்கும் தொல்லையும், இன்றைக்கும் போராட்டம், மௌனம், அவமானம், நிந்தைகள் வர ஒரே காரணம், நீதி இல்லை. God is searching. ஆண்டவர் தேடின்கிறார். உலகத்தில் அன்பார்ந்தவர்களே 99 ஆடு தேடல, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஆட்டை அவர் தேடி வந்தார். Say hallelujah. Say hallelujah. உன்னையும் என்னையும் அவர் தேட வந்தார். நாம் பிழைக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். நாம் சாவது அவருக்கு விருப்பமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அது எசேக்கியேல் 18வது அதிகாரம் வசனம் 32 கொஞ்சம் வாசிங்க. மனம் திரும்புங்கள். பார்த்தீங்களா? மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சத்தமா பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பு, அப்பொழுது நீங்க பிழைப்பீர்கள். ஓகே. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புறதில்லப்பா. நீங்க எல்லாம் சாவுறது விரும்புறதில்லை. நான் நீங்க அநீதியில, அக்கிரமத்திலே, அசுத்தத்திலே, துன்மார்க்கத்திலே, அன்பார்ந்தவர்களே பொய்யிலே, பித்தலாட்டத்திலே, ஏமாற்றுகிற காரியங்களிலே நீங்கள் சாவது எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க கெட்டு நாசம் ஆகிறது எனக்கு இஷ்டம் இல்லை.
நீங்க அழிஞ்சு போறது எனக்கு இஷ்டம் இல்லை, சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அது எனக்கு இஷ்டம் இல்லைம்மா, நீங்கள்லாம் சாவுறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா எது ஆண்டவருக்கு இஷ்டம்? நாம் எல்லாம் பிழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீயும் பிழைக்க வேண்டும், நானும் பிழைக்க வேண்டும். கொஞ்சம் சிரித்துன்னு தான் சொல்லுங்களேன். கோண மூஞ்சி வச்சுக்கன்னு சொல்லாதீங்க, தூங்க மூஞ்சி வச்சுக்கணும்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க பகலாம் கொஞ்சம், நீயும் பிழைக்க வேண்டும், நானும் பிழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாமெல்லாம் பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஒருவரும் சாவது அவருக்கு விருப்பம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் செத்துங்கிறாங்கன்னு இல்லையா? எத்தனை பேர் செத்துங்கிறாங்க? சில குடும்பங்களில் அன்பானவர்களே குடும்பமே செத்துனுக்குது. நடமாடும் பிணங்கள். இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனால் அவர்கள் நடமாடலாம், ஆனால் உள்ள பிணங்கள். When Jesus is not there with anyone life, they are walking death. நடமாடும் பிணங்கள். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்துவ குடும்பங்களிலே அன்பார்ந்தவர்களே எத்தனை நடமாடும் பிணங்கள் இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, கண்ணீர் தாரை தாரையாக ஓடி நாம் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒன்றுதான் மாற்ற முடியும், ஜெபம்தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபம். எப்படி ஜெபம்? கண்ணீரோடு புலம்ப வேண்டும். கண்ணீரோடு அழுது புலம்பி அன்பானவர்களே இந்த ஆத்மாவுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆத்மா எப்பேற்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தராசில அன்பானவர்களே 2 தட்டு இருக்கும் தெரியுமா? In the balance there is a 2 plate. ஒரு தராசில் நீங்க போய் 1 கேஜி தக்காளி வாங்கினீங்கன்னாக்கா ஒரு தட்டில் அன்பாந்தவர்களே 1000 கிராம் பட்டு வைக்குவான், 1 கேஜி பட்டு வைக்குவான். கரெக்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். எவ்வளவு பட்டு வைக்குவான்? அரை கேஜா? 1 கேஜி பட்டு வைக்குவான். அப்போ 1 கேஜி தக்காளி எதில் போடணும்? இன்னொரு தட்டில் போடணும். கொஞ்சம் கம்மி இருந்தால் ஒத்துக்குவோமே நம்ம? அந்த தட்டு கீழே வர மட்டும் விட மாட்டோம் நம்ம. கரெக்டா? ஒருவேளை சரியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லையா, ஒன்று கொசுறு போடுன்னுவோம் இல்லையா? கறி வாங்குற சமயத்தில் கூட கொஞ்சம் என்ன போடு, ரவாஸ் போடு, அதை போடு, இதை போடு. எல்லாம் கொசுறு வாங்கி 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 பழக்கம் நம்மளுக்கு இல்லையா? ஒரு ஹோட்டலில் போனால் நல்ல சட்னி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சட்னி எடுத்துனுவான். சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் எடுத்துனுவான். ரவை இட்லி நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று எடுத்துனுவான். இந்த ஆத்மா எப்பேற்பட்டதுனாக்கா, இப்போ பாருங்க, ஒரு தராசில் ஒரு ஆத்மாகுது. ஒரு மனுஷனுடைய ஆத்மா. யாருடைய மனுஷனுடைய ஆத்மா? ஒரு மனுஷன். யாருன்னா ஒருத்தர் ஏஞ்சி நின்னுங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் ஏஞ்சி நின்னுங்க. உங்க பேர் என்ன? சாந்தியுடைய ஆத்மா. ஒரு தராசுல எங்க இருக்குது? இங்க பாருங்களேன், என்ன பாருங்க, ஒரு தராசுல 2 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்ல யார் உட்காந்துருக்கிறாங்க? சாந்தியுடைய ஆத்மா உட்காந்துக்குது. யாருடைய ஆத்மா? கொஞ்சம் பேசுங்களேன். சாந்தியுடைய ஆத்மா உட்காந்துக்குது. இன்னொரு தராசுல 10 கேஜி கோல்டு உட்காந்து இருக்குது. எவ்வளவு கோல்டு? ஒரு கேஜி கோல்டு எவ்வளவு தெரியுமா?
சரி, ஒரு சவரன் கோல்டு எவ்வளோ தெரியுமா? 1,00,000. எவ்வளோங்க? 1,00,000. அப்போ 10 சவரன் கோல்டு எவ்வளோ? 10,00,000. அப்போ 1 கேஜி கோல்டுக்கு ஏறத்தாழ 100 சவரன். எவ்வளோங்க? 100 சவரன். 100 கோடி ஒரு தராசில் உட்காந்துக்குது. எவ்வளோ சொல்லுங்களேன். இப்போ இந்த ஆத்மா சாந்தியுடைய ஆத்மா ஒரு தட்டில் உட்காந்துக்குது, இன்னொரு தட்டில் 100 கோடி உட்காந்துக்குது. 100 கோடிக்கு எவ்வளோ சைப்பர்னே தெரியாதியா? நீங்க உட்காருங்க. சிலருக்கு 1,00,000 ரூபாய் இருந்தா போதும், சிலருக்கு 2,00,000 ரூபாய் இருந்தா ரொம்ப பெருசு. கரெக்ட் தானே? சொல்றது கரெக்ட் தானே? சொல்லுங்க, கரெக்ட் தானே? இப்போ இந்த அம்மாவுக்கு அவர்களுடைய சாந்தியுடைய ஆத்மா ஒரு தட்டில் உட்காந்துக்குது, இன்னொரு பக்கம் ஒரு 100 கோடி கோல்டுக்கு சமமாக உட்காந்துருக்குது. அவங்க சின்ன ரூமில் இருக்கிறாங்க, 10க்கு 10 அடி ரூமில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறாங்களோ, அது ரெண்டாவது. ஆனால் இந்த ரெண்டில் 100 கோடி பெருசா இல்லை இந்த ஆத்துமா பெருசா? இல்லையே, தப்பா சொல்றீங்க. இப்போ 100 கோடி இங்கே வச்சிடலாம், இங்கே அடுக்கி வச்சிடலாம். 100 கோடி இங்கே அடுக்கி வச்சிடணும், இல்லை ஒரு கோடியே இங்கே அடுக்கி வச்சிடலாம். கண்ணு அவங்க மேலே போவோமா, இங்கே வரோமா? நீ போமா, எது பெருசு? இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்தில் ஒருவேளை நான் மாத்திரம் ஒரே ஒருவன் 800 கோடி ஜனத்தில் இந்த ஒரே ஒரு ஆத்மா கெட்டு இருந்தா என் ஒருவனுக்காகவே இயேசு வந்திருப்பான். சே ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா தட்டுங்களேன், இன்னும் சத்தமா தட்டுங்க. நான் ஒரே ஒருவன் மாத்திரம் வழி தவறின ஆடா இருந்தால் என் ஒருவனுக்காகவே அவர் வந்திருப்பார். அந்த உணர்வு உங்களுக்கு எப்போதும் வந்துக்குதா? அந்த உணர்வு உங்களுக்கு எப்போதும் வந்துக்குதா? என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, அங்க பார்க்காதீங்க. ஒரே ஒருவன் வழி தவறின ஆடா இருந்தால் என் ஒருவனுக்காகவே இயேசு வந்திருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் ஒருவனுக்காக, எனக்காக வந்து. அப்போ இங்க பாருங்களேன், இந்த பக்கம் சாந்தியுடைய ஆத்மா, இந்த பக்கம் அன்பார்ந்தவர்களே 100 கோடிக்குது. 100 500 ஆகுது, 500 1000 ஆகுது, 1000 10,000 ஆகுது, 10,000 பெங்களூர் ஃபுல்லா ஆகுது, பெங்களூர் ஃபுல்லா போய் கர்நாடகா ஆகுது, கர்நாடகா போய் இந்திய தேசம் ஃபுல்லா ஆகுது. அதுக்கு ஈடாவதா இது? இந்திய தேசம் இல்லை அன்பார்ந்தவர்களே, அதாவது சவுத் ஏசியா தேசமே இந்த ஒரு ஆத்மாக்கு ஈடு இல்லை. மார்க் 8வது அதிகாரம் வசனம் 32 வாசிக்க கேட்போம்.
மார்க் 8:36. பார்த்தீங்களா? மனுஷன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பார்த்தீங்களா? உலகம் ஃபுல்லா நீ ஆதாயப்படுத்திக்கோ, உலகத்தில் வீடு வச்சுக்கோ, கார் வச்சுக்கோ, பங்களா வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. இன்னைக்கு உலகம்லாம் அது தானே தேடின்னு போகுது. உலகத்துக்கு என்ன வேணுங்க? லக்ஸுரி லைஃப் வேணும். உலகத்துக்கு என்ன வேணும்? கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே வேணும். தன்னுடைய ஆத்துமாவை இழந்தால் லாபம் என்ன? அப்படின்னாக்கா நீ இயேசுவை ஏத்துக்கனக்கா இந்த உலகமே அதுக்கு ஈடாகாது. சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ இயேசுவை ஏத்துக்கனக்கா உலகமே அதுக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த அன்பார்ந்தவர்களே வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனால் அன்பார்ந்தவர்களே அதற்கு ஈடாக எதையுமே தர முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒருவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, ஒருவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. அவன் பிழைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். ஒருவன் நீதிமானா இருந்து, காலையிலிருந்து நீதிமானா இருந்து, 10 வருஷம் நீதிமானா இருந்து, 20 வருஷம் நீதிமானா இருந்து தன்னுடைய அநீதியிலே அவன் மாண்டால், அவன் செய்த அக்கிரமத்திலே அவன் சாகவே சாவான். ஒருவன் துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கடைசி காலத்திலே, கடைசி நேரங்களிலே தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு நீதியாய் வாழ்ந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். சே ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, வாழ்வதும் பிழைப்பதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நீங்க வாழலாம் அன்பார்ந்தவர்களே, அல்லது சாகலாம். வாழ்க்கையும் நம்ம கையில் தாங்குது, வாழ்க்கை நாசமாக்குறதும் நம்ம கையில் தாங்குது. ஆனா இந்த சரீரம் செத்துடுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 16, 17. பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எங்கள் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும். அப்படின்னாக்கா this outer body will get decay. இந்த சரீரமானது இந்த சரீரமானது அழிவை நோக்கி கொண்டு போகிறது. இந்த சரீரத்துக்கு மரணம் ஒரு நாள் நிச்சயம். எல்லாரும் என்ன பாருங்களேன், இந்த சரீரத்துக்கு மரணம் ஒரு நாள் நிச்சயம். எங்கள் புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் அழிந்தும். நாளுக்கு நாள்னாக்கா என்ன? டே பை டே புது ஸ்ட்ரென்த்தாக கிடைக்குது இல்லை. டே பை டே என்ன ஆகுது? ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாயிடுது. ஆனால் ஜனங்க எதுக்கு ஓடுறாங்கன்னா இதுக்கு தான் ஓடுறாங்க, உலகத்துக்கு தான் ஓடுறாங்க. சரீரம் நல்லாக்கணும், எக்ஸசைஸ், சரீரம் நல்லாக்கணும், டயட்டு, சரீரம் நல்லாக்கணும், அது சரீரம் நல்லாக்கணும், அதனெல்லாம் செய்ய வேணாம் நான் சொல்ல, செய்யுங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் நம்முடைய ஆத்மா உயிர் பெற வேண்டும். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எக்ஸசைஸ் நல்லது, டயட் நல்லது, எல்லாமே நல்லது. அதை விட இம்பார்ட்டன்ட் நம்முடைய உள் செத்திருக்கிற ஆத்மா. அன்பார்ந்தவர்களே, எப்படி உயிர் பிழைக்கணும்னுக்கா நீதியா நடந்தா, நேர்மையா நடந்தா, உண்மையா நடந்தா, உத்தமமா நடந்தா, அன்பார்ந்தவர்களே பரிசுத்தத்தில் நடந்தா நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் உயிரோடு இருக்கும். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கோடி கோடி ஜனங்களுடைய ஆத்மாக்கள் செத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற உறவுகளுடைய ஆத்மாக்கள் செத்து கொண்டு இருக்கிறது.
நம்முடைய உடன் பிறப்புகள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், கணவிமார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் பாதாள குழியிலே போய் கொண்டிருக்கிறது. செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 9. ம் 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 பார்த்தீங்களா? உலகத்தை ஏன் இன்னும் அழிக்காதகிறார் தெரியுமா ஆண்டவர்? எல்லாரும் என்ன பாருங்களேன், உலகத்தை ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கிறார்? நம்முடைய பட்டணத்தை இன்னும் ஏன் அவர் அழிக்காமல் இருக்கிறார்? நம்முடைய தேசத்தில் இன்னும் ஏன் பேர் அழிவு வரவில்லை என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவது தகப்பன் தாயருடைய விருப்பம் அல்ல. ஆகவே பிழைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த குணநலன்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள கோபமே வரக்கூடாதுங்க. கோபமே வரக்கூடாது. கோபம் பயங்கரமானது. கோபத்தில் வருகிற வார்த்தைகள் குடும்பங்களை உடைத்துவிடும். கோபத்தில் வருகிற வார்த்தைகள் சரீரத்தை நாசமாக்கிவிடும். கோபத்தில் வருகிற வார்த்தைகள் தாறுமாறாய் போய்விடும். அன்பார்ந்தவர்களே, நீ கோபத்தில் எது சொல்றியோ, அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையில பவர் இருக்குது. இந்த வார்த்தையில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பவர் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் சென்று அந்த உள்ளத்தை ஊடுருவி ஈட்டி போல குத்தி விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்ம துதிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நெல்லுது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, திடீர்னு கோபம் வருது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றோமா? கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன், சொல்லுங்களேன். ஆத்திரத்தில் கொட்டுற வார்த்தை அன்பார்ந்தவர்களே, சில குடும்பங்கள்ல அன்பார்ந்தவர்களே 2 பேரும் பேசுறதில்ல, கணவனும் பேசுறதில்ல, மனைவியும் பேசுறதில்லை. சில குடும்பத்தில் கணவன் சாப்பிட்றதே இல்லை, சில குடும்பத்தில் மனைவி சாப்பிட்றதில்லை, சில குடும்பத்தில் அன்பார்ந்தவர்களே பெற்றோர் பிள்ளைகள் சாப்பிட்றதில்லை, சில குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் பேசுவதில்லை. ஏனக்கா ஆத்திரத்தில் வந்த வார்த்தைகள் ஈட்டியை போல குத்தி அந்த குடும்பங்களை நாசமாக்கி விடுகிறது. மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை அடக்கும். எப்படி பேசணுமா? எப்படி பேசணுமா? சொல்லுங்களேன், எப்படி பேசணுமா? எல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னா AK-47 சம்பந்தமாங்க டடா 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 டடான்னு வைஃப் குத்தணும். இவர் என்ன பண்ணுவார்? டபுள் புல்லட் போட்டு இவர் டடா டடா டடான்னு அடிச்சுனுங்க. என்ன ஆகும்? 2 பிள்ளைங்க பார்க்கும். குடும்பம் என்ன ஆகும்? சொல்லுங்க, குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் மலருமா? சொல்லுங்க, மலருமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும்.
கோபம் வரும்பொழுது அன்பார்ந்தவர்களே, ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். நான் அன்பார்ந்தவர்களே, இந்த கேர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். கேர்ட் பிஸ்னஸ் என்னை பற்றி ஜோக் நல்லா தெரியும். நான் ஐம் கேர்ட் பிஸ்னஸ், அதாவது ரொம்ப ப்ரொஃபஷனல். எனக்கு ஏறத்தாழ என்கிட்ட 12 பேர் 15 பேர் வேலை செய்திருந்தாங்க. எவ்வளோ பேருங்க சொல்லுங்களேன்? 15 பேர் 12 பேர்கிட்ட வேலை செய்திருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய அறையை எடுத்திருந்தேன், பெரிய ரூம் எடுத்திருந்தேன். லீஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம், அந்த காலத்தில் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் 3 லட்சம் கொடுத்து ஒரு பெரிய அறையை எடுத்திருந்தேன். இந்த 100 லிட்டர் கண்டெய்னர் தெரியுமா உங்களுக்கு? 100 லிட்டரு, அதாவது இந்த வாட்டர் டப்புன்னுவாங்க, பிளாஸ்டிக்கில் 100 லிட்டர் டப் வரும். அதில் மில்கை பாயில் பண்ணி அந்த 100 லிட்டர் கண்டெய்னரில் பாலை ஊற்றி வச்சுடுவோம். கிட்டத்தட்ட 20-30 கண்டெய்னர் இருக்கும். எவ்வளோங்க இருக்கும் சொல்லுங்க? 20-30 கண்டெய்னர் இருக்கும். அதை பாயில் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இந்த பம்ப் ஸ்டோவ், இப்போ திரும்ப பம்ப் ஸ்டோவ்க்கு வந்துட்டாங்க ரொம்ப பேர். கரெக்டாக கேஸ் இல்லைனால எதுக்கு வந்தாச்சு? பம்ப் ஸ்டோவ்க்கு வந்தாச்சு. அப்புறமா கட்டை, அதாவது அடுப்புக்கும் வந்தாச்சு, ஃபயர்வுட். அப்போது அந்த பெரிய பெரிய ஸ்டோவ் வச்சு, பம்ப் ஸ்டோவ் வச்சு அப்படியே உள்ளே இந்த ஏரோப்ளைன் போகிற சத்தம் கேட்கும். வீடெல்லாம் ஃபுல்லாக சத்தம் கேட்கும். ஏன்னா அங்கே பாயில் ஆகும், அங்கே பாயில் ஆகும், அங்கே பாயில் ஆகும், இங்கே பாயில் ஆகும், அங்கே பாயில் ஆகும். ஒருத்தன் 2 பேர் அதை செக் பண்ணி நிற்கணும். கரெக்டாக அந்த ஹீட் வந்தணும், எடுத்து ஊற்றணும். எல்லாம் முடிச்சுட்டு 6:30 மணி கரெக்டாக நான் போவேன். டெய்லி 6 இல்லாட்டி 6:30 மணிக்கு போவேன். அந்த 20 கண்டெய்னரும் பார்க்குவேன், இல்லை 30 கண்டெய்னரும் பார்க்குவேன். அந்த பதம் பார்க்குவேன், சும்மா அப்படி விரல் அப்படி தட்டி பார்க்குவேன், பதம் பார்க்குவேன். அந்த ஹீட் டெம்பரேச்சர் வெறும் விரலில் பார்த்துருவேன். நான் விரலில் பார்த்துட்டு அது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கும் போதில் ஒரு கண்டெய்னரில் 2 ஸ்பூனு தயிரை போட்டுருவேன். எவ்வளோ ஸ்பூன் போடுவாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். 2 ஸ்பூன் தான் போடுவேன். எவ்வளோ லிட்டரில்? 100 லிட்டரில். 100 லிட்டரில் 2 ஸ்பூனு தயிரை போட்டுருவேன். கரெக்டாக டெம்பரேச்சர் பார்க்குவேன். விடிய கால 5 மணிக்கெல்லாம் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தயிர் ஆயிட்டுக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ லிட்டரில்? 100 லிட்டரில் 2 ஸ்பூன் போட்டா அது எல்லாம் பாலையும் 100 லிட்டர் பாலையும் தயிராக்கிடும். அதே மாதிரி ஒரு கோபக்காரன், ஒரு சண்டைக்காரி, கோபம் பத்தின் வர ஆளுங்கள்ட்ட நீங்க சேர்ந்தீங்கன்னாக்கா உங்க குணமும் அப்படியே மாறிடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு எரிச்சல்காரி, ஒரு குரோதக்காரி, ஒரு பகையாளி, யாரை பார்த்தாலும் ஆவறதில்லை. டெம்பர் டெம்பர் டெம்பர், சிடுமூஞ்சிங்க. வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே இல்லை. மூஞ்செல்லாம் எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி, விடியா மூஞ்சி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் சமாதானம் வராதுங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாரும் எப்படி இருக்கணுங்க? சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. கோபம் வரக்கூடாதுங்க. கோபம் என்ன பண்ணக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஒருவேளை கோபக்காரன் கூட நீ ஃப்ரெண்டா வச்சிருந்தா இன்னைக்கு கட் பண்ணிக்கோ. ஒரு அகங்காரியோட நீ ஃப்ரெண்டா வச்சிருந்தா இன்னைக்கு கட் பண்ணிக்கோ. ஒரு துன்மார்க்கனோடு நீ அன்பார்ந்தவர்களை நீ ஃப்ரெண்டா வச்சிருந்தா இன்னைக்கு கட் பண்ணிக்கோ. உள்ளத்துல எரிச்சல், உள்ளத்துல பொறாமை, உள்ளத்துல குரோதம், உள்ளத்துல பகை,
சிலர் பாருங்க, யாருன்னா வந்து பேசினா போதும் அவங்க இம்மிடியேட்டாக சொல்றது என்ன, அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க கிட்ட சேராது, இவங்க கிட்ட சேராதுன்னுவாங்க. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, நீ சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க கிட்ட சேராது, இவங்க கிட்ட சேராது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கட்சியில் பார்த்தா இந்த அம்மாவே சரியில்லாத வெறும் நாரவாய். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுதுங்க? கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. பைபிளுக்கு ஏதாவது இருக்கு? கடைசியா வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? கோபக்காரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகாதேன்றாரு. நான் தான் சொன்னேன்ல, 100 லிட்டர் பாலில் 2 ஸ்பூன் கேர்டு போட்டால் அது எப்படி ஆகிடும்? என்டையர் பால் கண்டெய்னரு அது என்ன ஆயிடுது? கேர்டு ஆயிடுது. சொல்றது எத்தனை பேர் பக்கத்தில் கேளுங்க, உனக்கு புரியுதான்னு கேளுங்க. கொஞ்சம் கேளுங்களா, உனக்கு புரியுதா? கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனிதனோடு நடவாதே. ஒருவேளை நடந்தா, அது கீழே வசனம் வாசிங்க. ஒருவேளை நீ நடந்தால், அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உனக்கு கண்ணியை வருவித்துக் கொள்வாய். அப்படின்னாக்கா உனக்கு நீயே பாம் வச்சுக்குவ. இன்னைக்கு அதுதான் நடக்குதுங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒருவன் சாகிற சாவை நான் விரும்பவில்லை, அவன் பிழைக்கவே நான் வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் பிழைக்கணுங்க, நீங்க எல்லாம் வாழணும்னு ஏசாமி வந்தார். சே ஹல்லேலூயா. இன்றைக்கு கோபம் இருந்தால் விட்டுடுங்க, பொறாமை இருந்தால் விட்டுடுங்க, எரிச்சல் இருந்தால் இந்த படி இறங்கும் முதல்ல விட்டுடுங்க. யார் மேலனாக்கா ஏதோ கோபமோ பொறாமையோ எரிச்சலோ குரோதமோ உன்னை ஏமாத்திட்டாங்களா விட்டுடுங்க, உன்னை நாசம் பண்ணிட்டாங்களா விட்டுடுங்க. நியாய தீர்ப்பு நம்முடைய கையில் இல்லை, நியாய தீர்ப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சே ஹல்லேலூயா. பழிக்கு பழி நம்ம வாங்க அன்பார்ந்தவர்களே, நம்மை தேவன் அழைக்கவில்லை. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நன்மை செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவருக்கும் கெடுதி செய்யக்கூடாது, ஒருவருக்கும் கெடுதியை யோசிக்க கூடாது, சிந்திக்கவும் கூடாது. சிந்தனை செய்தாலும் தப்பு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே எழுந்து நின்று, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ஆத்துமாவை சுத்திகரிங்க சாமி, இன்றைக்கு என்னுடைய ஆத்துமாவை சுத்திகரிங்க, என்னுடைய வாழ்வை சுத்திகரிங்க. எல்லாம் எழுந்து நிற்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் வழிகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்துமாவை ரட்சிங்க சாமி. எல்லா கரங்களை மேலே உயர்த்துங்க, எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை ரட்சி, என்னுடைய ஆத்துமாவை ரட்சி. எல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ லார்ட். சத்தமாக கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பொறாமை, எனக்குள்ளே இருக்கிற எரிச்சல், எனக்குள்ளே இருக்கிற கோபம், எனக்குள்ளே இருக்கிற தகாத செயல்கள், தகாத உறவுகள், தகாத தொடர்புகள், தகாத ஐக்கியங்கள், அவையெல்லாம் உடைத்து போடுங்க சாமி. எல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்க சாமி, என்னை மாற்றுங்க. கேளுங்களேன், சத்தமாக கேளுங்களேன். நான் ஏன் சொல்லணும்? நீங்கள் வாய்களை திறந்து கேளுங்க, சத்தமாக கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க.
Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Master. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. எல்லோரும் நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுங்க பார்க்கலாம். சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், மன அமைதி தாருமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், மன அமைதி தாருமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தோக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தோக்கும் இயேசுவே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, அவர்கள் வாழ வேண்டுமே என்று நான் வந்தேன். நாம் எல்லாரும் பிழைக்க வேண்டுமென்றே இயேசு வந்தார். கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் பிழைக்க வேண்டும் சாமி, நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள் வாழ. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா கூடுங்க, இயேசுவே கூடுங்க, இயேசுவே. இயேசப்பா, எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் ஆண்டவரே, எங்கள் கணவன்மார்கள் வாழ வேண்டும், எங்களுடைய மனைவிமார்கள் வாழ வேண்டும், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வாழ வேண்டும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. வாழ்வுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடையும் சாமி. சொல்லுங்க வாழ்வுக்கு, சொல்லுங்க வாழ்வுக்கு தடையாய் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, தடையாய் இருக்கிற எல்லா தடைகளை உடையும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும். சத்தமா சொல்லுங்க, எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தவறுகளை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க, எங்கள் கணவன்மார்கள் குற்றங்களை மன்னிங்க, மனைவிமார்கள் குற்றங்களை மன்னிங்க, பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்படியே செய்தமைக்காக நன்றி ராஜா. தேவாவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் உபகாரங்கள் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென்.
Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. Amen. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். பக்கத்தில் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் பிரைஸ் சொல்லுங்க. ஹalleluya. கை பிடிச்சு சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம்.